மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கூறுறோம். இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இது ஒரு மனுஷனை களிப்பாக்கவில்லை என்றால் 3 காரியத்தை சொன்னார். ஆண்டவர் என்ன செய்தார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் கிருபை. கிடையாது. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு மீட்பு முன்பதாகவே கிடைத்து விட்டது. அவங்க நியாயப்பிரமாணத்தை இன்னும் வாங்கவே இல்லை, அதற்கு முன்பதாகவே மீட்பு. அது எப்படி கிடைத்தது? கர்த்தருடைய அளவற்ற அன்பினாலே. ஆக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இந்த போதனைகள் எல்லாம் அவருடைய பிள்ளையாக தொடர்ந்து வாழ்வதற்காக. இப்போ நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு. எந்த நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்? நீங்களும் நானும் எங்கே இருந்தோம்? நிறைய பேருக்கு இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சில பேருக்கு இந்த பாவத்தை குறித்து பேசாதீங்கன்னு. அவன் பாவத்தை குறித்து அறியாவிட்டால் கர்த்தர் வைத்திருக்கிற புண்ணியத்தை குறித்து அவன் அனுபவிக்க மாட்டான்.